Hello 10th student, 10th English question and paragraph, important question and important paragraph தான் பார்க்க போகிறோம். இந்த பிடிஎஃப்ல பாருங்கள். நான் எல்லோ கலர் டார்க்காக லைன் போட்டிருக்கிறதெல்லாம் ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, மொத்தம் டோட்டல் கொஸ்டின் இருக்குது. ஒவ்வொரு யூனிட் வைஸு ப்ரோஸ் லெவலில் என்னென்ன கொஸ்டின் படிக்கணும், எது இம்பார்ட்டன்ட் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் ஷேர் பண்ணியிருக்கிறதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரிப்பீட்டடாக பப்ளிக்கில் கேட்ட கொஸ்டின். ஃபஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின், 8th கொஸ்டின், 10th கொஸ்டின். ஃபஸ்ட் யூனிட்டில் இந்த 5 கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து 16 கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் தான். நீங்கள் ஸ்லோனான இதை நல்லா படிச்சுக்குங்க. அடுத்து ப்ரோஸ் 2 அதேமாரி இந்த எல்லோ கலர் டார்க் பண்ணதை நல்லா படிச்சுக்குங்க. ஓகே, அப்படி அடுத்தது தேர்ட் லெசனு. அதுலேயும் பாருங்கள், எல்லோ கலர் மார்க் பண்ணிக்கலாம், நல்லா படிச்சுக்குங்க. அடுத்தது அட்டிக்கு, இதுலேயும் அதேமாரி தான். நீங்களே இப்போ கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்கள். இந்த கொஸ்டின் தான் ரிப்பீட்டடாக கேட்டிருப்பான். ஓகேங்களா? அப்படியே நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன், அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு படிச்சுக்கங்க. அடுத்து பேராகிராஃபில் அது இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் எதுன்னு நான் எல்லோ கலரில் ஷேர் பண்ணியிருக்கேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதேமாரி டெவலப்பிங் திங்ஸில் சப்ளிமெண்ட்ரியில் எது இம்பார்ட்டன்ட் அதுவும் நோட் பண்ணியிருக்கேன், அதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா ஜிக்ஜாக் டெம்பிஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதுக்கடுத்து முல்லன் வந்து 14வது கொஸ்டின். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு 4 நல்லா பார்த்துக்குங்க. சப்ளிமெண்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 4 பேராகிராஃப் நல்லா படிச்சுக்குங்க. அதேமாரி ப்ரோஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 4 பேராகிராஃப், போயத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 4 பேராகிராஃப். இது நல்லா படிச்சிட்டிங்கன்னா போதும், அட்டன் பண்ணிடலாம் எல்லாமே. ஓகேங்களா? இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஆன்சர் இம்பார்ட்டன்ட். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.